Hello friends, welcome to Learn with Janu. நம்ம சேனலில் நம்ம டீச்சிங் ரிலேட்டடான வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். சிடெட், பிஎட், தமிழ்நாடு டெட் இதெல்லாம் நம்ம போட்டுட்ருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம சிடெட் 2024 ப்ரிப்பரேஷனில் சிடெட் 2019 பேப்பர் 2 தமிழ் ஆஸ் லாங்குவேஜ் 2ல் 15 பெடகாஜி கொஸ்டின்ஸ் தான் பார்த்தோம். அதோட கண்டினியூஷனாக இந்த வீடியோவில் நம்ம 15 பெடகாஜி தமிழ் பெடகாஜி கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். கொஸ்டின் 136லேருந்து கொஸ்டின் 150 வரைக்கும் நம்ம 15 பெடகாஜி கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின்ஸ் வந்து ரியலி இம்பார்ட்டண்ட் உங்களோட சிடெட் ப்ரிப்பரேஷனுக்கு. ஸோ கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். This video is sponsored by BuyMode shopping app. It is an online shopping application now available in Play Store and App Store. Click below link and install the application. Thank you. 136வது கேள்வி. செறிவான வாசிப்பு குழந்தைகளிடம் இதற்கான ஆர்வத்தை வளர்க்கிறது. அறிமுகமற்ற சொற்களை பொருட்களை தேடி அறிவது, பாடப்பகுதியில் பயின்றுள்ள இலக்கண கூறுகளை பயில்வது, கவிதை ஒப்பித்தல், மகிழ்வுக்காக எழுத்துக்களை படிக்கும் பழக்கம். இதில் பார்த்தீங்கன்னா 4th ஆப்ஷன் தான் வந்து இதுக்கான சரியான ஆப்ஷன். செறிவான வாசிப்பு குழந்தைகளுக்கு எந்த ஆர்வத்தை வளர்க்குதுன்னா உங்களுக்கு மகிழ்ச்சிக்காக படிக்கிறது, அதுதான் வந்து இதுக்கான சரியான ஆப்ஷன். 136வது கேள்விக்கு ஆப்ஷன் 4 தான் சரியான ஆன்சர். 137வது கேள்வி. ஒரு ஆசிரியர் மதுரை பற்றிய ஒரு அத்தியாயத்தை தொடங்க இருக்கிறார். அதற்கு முன் கரும்பலகையில் ஒரு எழுத்து வரைபடம் வரைந்து மதுரை என குறிக்கிறார். இந்த கான்செப்ட் பார்த்துக்கோங்க. மதுரை உணவு பண்பாடு, மதுரை மொழி, மதுரையோட தட்பவெப்பநிலை, மதுரை வரலாற்று இடங்கள். இது வந்து அரசு வரைபடமா, கருத்தறிதல் வரைபடமா, கதைப்பொருள் வரைபடமா, வரைபட துணை கருவியா? இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கருத்தறிதல் வரைபடம் தான். மதுரைன்னு பார்த்தா அதில் என்னெல்லாம் படிக்க போகிறோங்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம அறிகிறோம் இல்லையா, அதனால் இது வந்து கருத்தறிதல் வரைபடம். சரிங்களா? 137வது கேள்விக்கு ஆப்ஷன் 2 தான் சரியான விடை. 138வது கேள்வி. மாணவர்கள் எழுத்துத்திறன் பகுதியை பெற இது நன்கு பயன்படுகிறது. ஆசிரியர் படித்து காட்டுவது, குழந்தைகளுக்கான கருத்துக்களை கொண்ட பொருள் பொதிந்த ஒன்றாக அமைப்பது, ஆசிரியருடன் தொடர்புடைய கருத்தும் பண்பாட்டு சூழலும் கொண்டதாக அமைப்பது, பேச்சொலிக்கும் எழுத்து வடிவுக்கும் நேரடி தொடர்புடையதாக அமைப்பது. மாணவர்கள் வந்து எழுத்துத்திறன் பகுதியை எதுக்காக அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் இந்த கேள்வியான ஒரு அடிப்படை சாராம்சம். ஆசிரியர் படித்து காட்டுறதுக்கும் எழுதுறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ 1 வர முடியாது. குழந்தைகளுக்கான கருத்துக்களை கொண்ட பொருள் பொதிந்த ஒன்றாக அமைவது கரெக்டு, அது வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் ஆசிரியரோட தொடர்புடைய கருத்து பண்பாட்டு சூழலை கொண்டதாக அமைப்பது, இதுவும் வந்து சரியான ஆப்ஷன் கிடையாது. பேச்சொலிக்கும் எழுத்து வடிவுக்கும் நேரடி தொடர்பாக அமைப்பது, இதுக்கு வந்து இந்தளவுக்கு பொருள் பொதிந்ததாக இல்லை. இதுக்கான ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 138வது கேள்விக்கு செகண்ட் ஆப்ஷன் தான் சரியான ஆப்ஷன். குழந்தைகளுக்கான கருத்துக்களை கொண்ட பொருள் பொதிந்த ஒன்றாக அமைப்பது, அதுதான் வந்து மாணவர்களுக்கு நம்ம எழுத்துத்திறன் பகுதியை கொடுக்குறோம் இல்லையா, அதுக்கான சிறந்த பயன். 139வது கேள்வி. விளைவு சார்ந்த அணுகுமுறைக்கான கற்பித்தலில் பயன் விளைவு பின்வருவனவற்றில் எது இல்லை? அது முழுமையாக ஆசிரியரை மையமாக கொண்டதா, அது நடத்தை இயல் மாதிரியை அடிப்படையாக கொண்டதா, அது முற்று பெற்ற மொழி பயிற்சி பகுதியில் கவனம் செலுத்துகிறதா, அது சிந்தனைகளை உருவாக்கவும் பெருக்கவும் கவனம் செலுத்துகிறதா? விளைவு சார்ந்த அணுகுமுறைக்கான கற்பித்தலில் பயன் விளைவு அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4, அது சிந்தனைகளை உருவாக்கவும் பெருக்கவும் கவனம் செலுத்துகிறது, அதுதான் சரியான விடை. ஆப்ஷன் 4 தான் சரியான ஆப்ஷன். 140வது கேள்வி. ப்ராசஸ் அணுகுமுறையில் எழுத்து பயிற்சி ஒன்றை உருவாக்கும் போது பயன்படுத்தக்கூடாதது எது? பிரைன்ஸ்டாமிங், குறிப்புகளை எடுத்து கூறல், முன்குறிப்புகள் எழுதுதல், எழுத்துப்படி திருத்தம். இந்த ப்ராசஸ் அணுகுமுறையில் எழுத்து பயிற்சியை உருவாக்குறதுக்கான பயன்படுத்தக்கூடாதது என்னதுன்னு கேட்குறாங்க. இதில் வந்து பிரைன்ஸ்டாமிங், முன்குறிப்பு எழுதுதல், எழுத்துப்படி திருத்தம் எல்லாமே எழுதுறதுக்குள்ளது. 2வது ஆப்ஷன் பாருங்கள், குறிப்புகளை எடுத்து கூறல், அது வந்து ஓரலாக கேட்குறது மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் வந்து சரியான ஆப்ஷன். 140வது கேள்விக்கு எழுத்து பயிற்சிக்கு தேவையில்லாதது என்னதுன்னு கேட்குறாங்க. அதுதான் வந்து குறிப்புகளை எடுத்து கூறல். ஆப்ஷன் 2 தான் சரியான ஆன்சர்.
141வது கேள்வி, மொழி வகுப்புகளில் பாத்திரம் ஏற்று நடித்தல் ஒரு ஒன்றிணைந்த பகுதியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் மாணவர்கள் தமக்கு பிடித்தமான வதந்திகளை பேச வாய்ப்பு ஏற்படுத்தி தருகிறதா? வகுப்பறையில் மேலாண்மை உத்திகளில் அதிக பயனுடைய ஒன்றாக அது உள்ளதா? கதையை மனப்பாடம் செய்ய மாணவர்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தருகிறதா? கருத்து செறிவுடைய மொழி பயிற்சி ஈடுபட மாணவர்களை பழக்குகிறதா? இது வந்து சரியான கொஸ்டினை புரிஞ்சுக்குவோம். ஃபஸ்ட்டு மொழி வகுப்பில் பாத்திரம் ஏற்று நடித்தல், நம்ம ஒரு ட்ராமா மாதிரி நம்ம ஒரு இவங்களுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்து அவங்கள நடிக்க வைக்கிறோம் இல்லையா, அது வந்து எது ஒன்றிணைந்து இருக்கணும் அதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. வதந்திகளை பேசுகிறதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது, பாத்திரம் ஏற்று நடித்தல. ஸோ அது வரவே வாய்ப்பு கிடையாது. வகுப்பறை மேலாண்மை உத்திகளில் அதிக பயனுடைய ஒன்றாக அது உள்ளது. இந்த ட்ராமா ஏற்று நடிக்கிறதுக்கும் மேலாண்மைக்கும் வந்து அந்தளவுக்கு ஒரு இது கிடையாது, ஒரு சம்மந்தம் கிடையாது. கதையை மனப்பாடம் செய்யும் மாணவர்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தருகிறது. மனப்பாடம் செய்கிறதுங்கிறது ஒரு சரியான கற்றல் முறை கிடையாது. ஸோ அது வேணாம். ஸோ அது வந்து ஒத்து வராது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, கருத்து செறிவுடைய மொழி பயிற்சிகளில் ஈடுபட மாணவர்களை பழக்குகிறது. இது வந்து சரியான வாய்ப்பு. ஸோ ஒரு ட்ராமாலாம் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறதுக்கு பசங்களுக்கு எதை நம்ம வந்து மேம்படுத்துகிறோன்னா, கருத்துக்களை அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கான பயிற்சியாக தான் வந்து இது இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 தான் சரியான ஆன்சர். 142வது கேள்வி, ஒரு குழந்தையிடம் ஒரு பொருள் உணர்வு பற்றி கூறி அது பற்றிய ஒரு சிறிய பாடல் புனைய சொல்லி கேட்கும்போது அவர்கள் பயன்படுத்துவது என்ன? ஸோ ஒரு குழந்தைகிட்ட இதுதான் வந்து பொருள், இந்த மாதிரிக்கு நீ ஒரு பாடலை உருவாக்கணும், ஒரு கவிதையை உருவாக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னால் அவங்க வந்து என்ன பயன்படுத்தி அவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பண்ணும்போது, படைப்பு சிந்தனையா, மேம்படுத்தி கூறும் சிந்தனையா, இரக்க உணர்வு கொண்ட சிந்தனையா, பண்பாட்டு சார்ந்த சிந்தனையா? இரக்க உணர்வுக்கும் இதுக்கும் வந்து எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது. பண்பாட்டு சார்ந்த சிந்தனைக்கும் இப்போ அந்த அந்த டாபிக் வந்து உங்களுக்கு பண்பாட்டு சார்ந்த ஒரு டாப்பிக்காக இருந்தால் அப்படி சிந்திக்கிறதுக்கு பிரச்சனை இல்லை. பட் இதுக்கு ஜென்ரலான நம்ம ஒரு பாடல்னு சொல்லும்போது அந்த பாடல் என்ன கருத்து அதுதான் நம்ம சிந்தித்து நம்ம அதுக்காக பண்ணுவோம் இல்லையா. ஸோ பண்பாடு சார்ந்த சிந்தனையும் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. படைப்பு சார்ந்த சிந்தனை தான் வந்து சரியான விடை. மேம்படுத்தி கூறும் சிந்தனை வராது. ஆப்ஷன் 1 தான் சரியான விடை. 142வது கேள்விக்கு ஆப்ஷன் 1 தான் சரியான விடை. 143வது கேள்வி, மாணவர்களை கூடுதல் வாசிப்பு திறன் கொண்டவர்களாக மாற்றுவதற்கு சொல்வளத்தை மேம்படுத்துவது ஒரு முக்கிய கூறாக உள்ளது. சொல்வளம் மேம்படுத்தலுக்கான உத்தி முறைகளில் பின்வருவனவற்றில் எது நல்ல ஒரு முறையாக இருக்கக்கூடும்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு வந்து வாசிக்க திறன் வந்து அதிகமாகணும், அதுக்கு வந்து என்ன வந்து ஒரு நல்ல முறையாக இருக்கும்னு கேட்குறாங்க, உத்தியாக இருக்கும்னு கேட்குறாங்க. நேர்பொருள் சொற்களையும் எதிர் சொற்களையும் விரிவாக பட்டியலிட்டு மாணவர்களை மனப்பாடம் செய்வது, புதிய சொற்களை படிக்கும் தோறும் மாணவர்கள் அகராதியை பார்த்து பொருளறிவது, பாடப்பகுதியில் உள்ள கடினமான சொற்களை படித்தவுடன் அடிக்கோடிட்டு அவற்றை பயன்படுத்தி வாக்கியங்களை அமைத்தல், இடப்பொருத்தம் உணர்ந்து புதிய சொற்களின் பொருளை மாணவர்கள் கற்றுக்கொள்வது. இதில் பார்த்தீங்கன்னா மனப்பாடம் ஃபஸ்ட்டு போட்டிருக்கிறது, அது வந்து வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. குழந்தைங்க வந்து மனப்பாடம் செய்யறதுக்கு நம்ம வந்து எப்பவுமே சொல்லலை. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அகராதியில் பார்த்து பொருளை அறையிறது ஓகே. பட் வந்து நம்ம இதுக்கான ரீடிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இதுக்கு வந்து பெருசான எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. அண்ட் அடிக்கோடிட்டு அவங்கள வாக்கியம் அமைக்க சொல்கிறது வந்து அது வந்து ரைட்டிங் ஸ்கில் தான் வந்து இம்ப்ரூவ் பண்ணும் இல்லையா. ரீடிங் ஸ்கில் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னா, 4வது ஆப்ஷன், இடப்பொருத்தம் உணர்ந்து புதிய சொற்களின் பொருளை மாணவர்களின் கற்றுக்கொள்வது. ஸோ இந்த இடத்துக்கு இதை வந்து நம்ம போடணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த எக்ஸாக்ட் இல்லை வந்து வழக்கது வந்து யூஸ் ஆகும். ஸோ 143வது கேள்விக்கு ஆப்ஷன் 4 தான் கரெக்டான விடை. 144வது கேள்வி, ஒரு மாணவர் தன் வாழ்வில் மறக்க முடியாத நிகழ்ச்சிகளை சொல்ல கவனித்து ஒரு ஆசிரியர் எழுதுகிறார். அது இவ்வாறு குறிப்பிடப்படும்.
ரூப்ரிக்ஸ் பதிவா, போர்ட்ஃபோலியோ பதிவா, அப்சர்வேஷன் பதிவா, அனெக்டோட்டல் பதிவா? இதுக்கான ரூப்ரிக்ஸ் சம்மந்தமே கிடையாது. போர்ட்ஃபோலியோலாம் கிடையாது. அப்சர்வேஷன் பதிவும் மாணவர்கள் சொல்கிறத வச்சு பண்ணுறது கிடையாது. நம்ம ஏற்கனவே நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். அனெக்டோட்டல் அப்படிங்கிறது குழந்தைங்களோட எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ இதுதான் சரியான ஆப்ஷன். அனெக்டோட்டல் பதிவு அப்படிங்கிறது தான் சரியான ஆப்ஷன். 144வது கேள்விக்கு ஆப்ஷன் 4 தான் சரியான விடை. 145வது கேள்வி, பின்வருவனவற்றில் முழுமையடைந்த பேச்சுத்திறன் செயல்பாட்டில் ஒரு பண்பு கூறாக உள்ளது எதுன்னு கேட்குறாங்க. குழந்தைகளின் சமச்சீரற்ற பங்கேற்பா, குழந்தைகள் பேசுவதற்கு வாய்ப்பளிக்கும் பயிற்சி செயல்பாடா, கற்கும் மொழியில் மட்டும் பேசும்படி குழந்தைகளை கட்டுப்படுத்துவதா, வகுப்பறை மேலாண்மையில் நல்ல விளைவுக்கேற்ப பேச விரும்பும் பிள்ளைகளை அதிகம் பேச அனுமதித்தலா? முதல்ல கொஷினை புரிஞ்சுக்குவோம். முழுமையான பேச்சுத்திறனுக்கு என்ன ஒரு பண்பு கூறுன்னு கேட்குறாங்க. சமச்சீரற்ற பங்கேற்பு ஒத்து வராது. ஏன்னா அதுவே நெகட்டிவாக தான் இருக்குது. குழந்தைகள் பேசுவதற்கு வாய்ப்பளிக்கும் பயிற்சி செயல்படுது, கரெக்டு. கற்கும் மொழியில் மட்டும் பேசும்படி, இது எந்த மொழியும் இதில் தான் பேசணும் கட்டுப்படுத்துறது ஒத்து வராது. வகுப்பறை மேலாண்மையில் நல்ல விளைவுக்கேற்ப பேச விரும்பும் பிள்ளைகளை அதிகம் பேச அனுமதித்தல். எப்போவுமே நம்ம எல்லா குழந்தைகளுக்கும் சமமாக வாய்ப்பு கொடுக்கணும். கொஞ்சம் குழந்தைங்க நல்லா படிக்கிறாங்கன்னு அவங்களுக்கு மட்டும் வாய்ப்பு கொடுக்குறது எந்த யூஸுமே கிடையாது. ஸோ இது வராது. இதுக்கான சரியான ஆப்ஷன் பார்த்திங்கன்னா செகண்ட் பார்த்தோம் இல்லையா, குழந்தைகள் பேசுவதற்கு வாய்ப்பளிக்கும் பயிற்சி செயல்பாடு, அதுதான் சரியான விடை. 146வது கேள்வி, விகாட்ஸ்கியின் கோட்பாடுபடி மொழி கற்பதில் மிக மிக முக்கியமான காரணி என்னன்னு கேட்குறாங்க. விகாட்ஸ்கியோட கோட்பாடின்பது எது முக்கியமான காரணின்னு கேட்குறாங்க. சமூக உறவாடலா, பாடநூலா, வானொலியா, அகராதியா? ஸோ விகாட்ஸ்கியின் கோட்பாடு படி சமூக உறவாடல் தான் சரியான காரணி. 147வது கேள்வி, பேசுதல் திறன்களை வளர்ப்பதற்கு மிக நல்ல துணை புரியும் பயிற்சி எது? ஒரு பொருள் குறித்து மாணவர்கள் எடுத்து விளக்கும் நிகழ்வை ஒழுங்குபடுத்துவதா, மாணவர்களுக்கு ஆசிரியர் திட்டமிட்ட ஒரு பொருள் பற்றி படித்து கூறுவதா, அளிக்கப்பட்ட குறிப்புகளை அடிப்படையாக வைத்து மாணவர்கள் தம் விருப்பப்படி ஒரு கதையை கூறுவதா, ஒரு நல்ல ஆய்வறிக்கையை மாணவர்கள் உருவாக்குவதா? பேசுதல் திறனை வளர்ப்பதற்கு மிக நல்ல துணை புரியும் பயிற்சி தான் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா, ஒரு பொருள் குறித்து மாணவர்களை எடுத்து விளக்கும் நிகழ்வை ஒழுங்குபடுத்துதல். இதுக்கும் பேச்சு பயிற்சிக்கும் சம்மந்தம் கிடையாது. மாணவர்கள் ஆசிரியர் திட்டமிட்ட ஒரு பொருளை பற்றி படித்து கூறுவது, இது சம்வாட் ஓகே. அளிக்கப்பட்ட குறிப்புகளை அடிப்படையாக வைத்து மாணவர்கள் தம் விருப்பப்படி ஒரு கதை இது நல்ல ஆப்ஷனு. ஒரு நல்ல ஆய்வறிக்கையை மாணவர்கள் உருவாக்குவது. அதை விட கரெக்டான பொருத்தமான இது பார்த்திங்கன்னா விடை பார்த்திங்கன்னா 3வது தான். அவங்க ஒரு கான்செப்ட் கொடுத்து அதை வச்சு மாணவர்கள் ஒரு கதையை உருவாக்குறது, அது சரியான விடையாக இருக்கும். 147வது கேள்விக்கு ஆப்ஷன் 3 தான் சரியான விடை. 148வது கேள்வி, மாணவர்கள் தமது முன் அனுபவ அறிவையும் புதிதாய் கற்ற அறிவையும் வகுப்பறைக்கு வெளியே உள்ள உலக அறிவுடன் தொடர்புபடுத்தி காண்பதற்கு வாசித்தலில் எந்த நிலை உதவுகிறதுன்னு கேட்குறாங்க. ஸோ முன்னாடி கற்றுக்கிட்டதும் இப்போ உலகத்தையும் தொடர்புபடுத்துறதுக்கு எந்த வாசித்தல் திறன் எந்த நிலை உதவுகிறதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் 1 ப்ரீ ரீடிங் வாசிப்பு நிலையா, ஆப்ஷன் 2 வைல் ரீடிங் நிலையா, ஆப்ஷன் 3 பிஃபோர் ரீடிங் நிலையா, ஆப்ஷன் 4 போஸ்ட் ரீடிங் நிலையா? இதுக்கான கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ரீடிங் தான். ஸோ இந்த ரீடிங்கில் தான் நம்ம நம்ம படித்ததையும் உலகத்தையும் கரண்ட்டாக இருக்கிறதெல்லாம் தொடர்புபடுத்தி பார்த்துக்க முடியும். 49வது கேள்வி, காக்னிட்டிவிஸ்ட் கருத்துப்படி குழந்தைகள் இந்த சூழலில் மொழியை நன்கு கற்கிறார்கள், எந்த சூழலில் மொழி நல்லா கற்கிறார்கள்னு கேட்குறாங்க. காக்னிட்டிவிஸ்ட்க்கு வகுப்புகளை ஆசிரியர் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார், மாணவர்களுக்கு குறைவான பங்கை அளிக்கிறார், இலக்கண விதிகளை மனப்பாடம் செய்யும்படி மாணவர்களை ஆசிரியர் ஊக்குவிக்கிறார், கரும்பலகையில் இருப்பதை பார்த்த மாணவர்கள் தெளிவாக எழுதுகிறார்கள், பல்வேறு திறன்கள் சார்ந்த பயிற்சி வினைகளில்
பங்கெடுத்து கொள்ள ஆசிரியர் மாணவர்களை ஊக்கப்படுத்துகிறார். எந்த சூழலில் வந்து மாணவர்கள் நல்லா படிக்கிறதுக்கு, நல்லா மொழியை கற்றுக்கிறதுக்கு காக்னிட்டிவ் விசக் கருத்துப்படி வந்து கரெக்டுன்னு கேட்குறாங்க. வகுப்புகளை ஆசிரியர் தன் கட்டுப்பாட்டில் வைக்கிறதா, இலக்கண விதிப்படி மனப்பாடம் செய்யும் மாணவர்களை மனப்பாடம் செய்யும் ஆசிரியர் ஊக்குவிக்கிறது கரெக்டு கிடையாது. செகண்ட் ஆப்ஷன் வராது. கரும்பலகையில் ஆசிரியர் கையில் வச்சிருக்கிறதும் வந்து எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக வராது. கரும்பலகையில் இருப்பதை பார்த்து மாணவர்கள் தெளிவாக எழுதுகிறார்கள், அதுவும் வராது. பல்வேறு திறன்கள் சார்ந்த பயிற்சி வினைகளில் பங்கெடுத்து கொள்ள ஆசிரியர் மாணவர்களை ஊக்கப்படுத்துகிறார். அதுதான் வந்து சரியான ஆப்ஷன். 149வது கேள்விக்கு ஆப்ஷன் 4 தான் சரியான விடை. 150வது கேள்வி, ஒரு நல்ல கவனிப்பாளருக்கு இது இலகுவானது. நல்லா யாரை வந்து லிசன் பண்ணுறாங்கங்கிறதுக்கு இது வந்து கரெக்டான ஆப்ஷனுங்கிறாங்க. ஒரு சொல்லை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை புரிந்து கொள்வது, மொழி நோக்கத்தை எவ்வாறு பயன்படுத்துவது என்று அடையாளம் காண்பது, கேட்கப்படும் கேள்விகளுக்கு சரியான பதிலை தருவது, ஒவ்வொரு சொல்லையும் சரியாக உச்சரிப்பது. லிசனிங் ஸ்கில் பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து சரியான விஷயம் வந்து கேட்கப்படும், நமக்கு கரெக்டாக நம்ம கவனிச்சிருந்தோம்னா கேட்குற கேள்விக்கு கரெக்டாக நம்மளால் பதில் சொல்ல முடியும். ஸோ கேட்கப்படும் கேள்விகளுக்கு சரியான பதிலை தருவது தான் வந்து சரியான ஆப்ஷன். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ வந்து 15 கொஷின்ஸ் பார்த்தோம் தமிழ் பெடகாலஜியில். சீட்டட் 2019 பேப்பர் 2 தமிழ் ஆஸ் லாங்குவேஜ் 2 தான் நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். பெடகாலஜி நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் 2 பேராகிராஃப் காம்ப்ரிஹென்ஷன் இருக்குது. நம்ம அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஐ ஹோப் எவ்ரி ஒன் லைக் த வீடியோ. சீட்டட் டிசம்பர் 2024 வந்து 14 and 15 வருது. ஸோ உங்களோட ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் வந்து போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். Do watch my videos. Please like, share and subscribe to Learn with Janu. Thank you friends. If you like my content, please like, share and subscribe.